ஸ்ரீமத் பாகவதம் 148ஆம் பகுதி. இந்த சமயத்தில் அவனுக்கு அஸ்தினாபுரத்திலிருந்து தகவல் வந்திருந்தது. காசியில் அரக்கு மாளிகையில் சிக்கி மாண்டு விட்டதாக கருதப்பட்ட பாண்டவர்கள் உயிரோடு வந்து விட்டார்கள் என்றும், திருதராஷ்டிரன் அவர்களுக்கு ராஜ்யத்தில் பாதியை வழங்க ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு வரவேண்டும் என்றும் தர்மர் விரும்புவதாகவும் தூதுவன் கூறினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட்டு சென்றார். பாண்டவர்களையும் அத்தை குந்தி தேவியையும் சந்தித்து உரையாடினார். பாண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பகுதி முன்காலத்தில் காண்டவ பிரஸ்தம் என்ற அஸ்தினாபுரத்தின் தலைநகரமாக இருந்த பகுதி அது. இப்போது அது பாழடைந்திருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்தார். அங்கே புதிதாக ஒரு நகரத்தை நிர்மாணிக்க கூறினார். தேவலோகத்திற்கு நிகராக பாண்டவர்களின் தலைநகரம் மனதை மயக்கும்படியாக உருவானது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நகரத்திற்கு இந்திரபிரஸ்தம் என்று பெயர் சூட்டினார். பாண்டவர்களோடு சிறிது தினங்கள் அங்கு தங்கினார். அப்போது ஒரு நாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் வேட்டைக்கு சென்றார்கள். மிருகங்களை துரத்தி களைத்து போய் நீர் அருந்துவதற்காக நதிக்கரைக்கு சென்றார்கள். அங்கே ஒரு அழகிய பெண் தனியே நின்றிருந்தாள். அர்ஜுனன் வியந்து போய் அவளை யார் என்று விசாரித்தான். என் பெயர் காளிந்தி, சூரியனின் புதல்வி. பகவான் நாராயணரின் அவதாரமும் லீலா வினோதனுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மனதிற்குள் விரும்பி அவரையே திருமணம் செய்து கொள்ள தவம் இருக்கிறேன் என்று தெரிவித்தாள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவளையும் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். மித்ரவிந்தை என்பவள் வசுதேவரின் தங்கை மகளாவாள். அவந்தி நாட்டு இளவரசி. அவளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருமணம் செய்ய விரும்பினாள். ஆனால் அவள் தமையன்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருமணம் செய்யலாகாது என்று தடுத்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவந்தி நாட்டிற்கு வந்தார். தன்னை எதிர்த்த அத்தனை அரசர்களையும் தோற்கடித்து மித்ரவிந்தையை தூக்கி சென்று திருமணம் செய்து கொண்டார். மித்ரவிந்தையை போலவே மற்றொரு அத்தை மகளான பத்ரை என்பவளையும் மற்ற தேசத்து இளவரசியான லக்ஷ்மணை என்பவளையும் திருமணம் செய்து கொண்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். 148ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.